தாயே, நீ ரொம்ப காலமா இந்த மரத்துல வசிக்கிறேன்னு தோணுது. நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன நீ உன் இடத்துக்கு வர வச்சிருக்க. அதுக்கான காரணமும் எனக்கு தெரியாது. ஆனா ஏற்கனவே இங்க வந்து நான் உன்னை வணங்கின மாதிரி ஒரு ஞாபகம் வருது. அது எப்போ நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அந்த புண்ணியத்தோட பலனாதான் திரும்பவும் நான் இங்க வர எனக்கு அனுமதி கொடுத்திருக்கேன்னு தோணுது. இந்த வனத்துக்குள்ள உன்னை தேடி வந்து இந்த பெட்டிய உன் காலடியில வைக்க அனுமதி கொடுத்திருக்க. இதுக்கு காலத்துக்கும் உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேம்மா. எனக்கு கொடுக்கப்பட்ட கடமைய நான் செஞ்சிட்டேன் தாயே. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சின்ராஸ் என்ன போலாம். சரிம்மா. கௌரிமா, என்ன கேட்கணும். அம்மா, ஒரு இடத்துக்கு போறோன்னு பெட்டியை தலையில சுமந்துட்டு கிளம்புனீங்க. எங்கன்னு கேட்டேன். ஆனா நீங்க எதுவுமே கேட்காம பின்னாடி வான்னு சொன்னீங்க. நானும் உங்க பின்னாடியே வந்தேன். மா, இந்த நட்ட நடு காட்டுக்குள்ள இருக்க மரத்துல பெட்டியை கொண்டு வந்து வச்சுட்டு திரும்ப போறோம். ஆனா அந்த பெட்டியை காட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல? அது என்ன காரணமா? என்ன காரணம்னு எனக்கு தெரியலண்ணே. பொழுது விழுந்த நேரத்துல துர்கா எனக்கு போன் பண்ணா. அவ கௌரி, இது எத்தனாவது ஜாமம்? ஏன் கேக்குற? நான் ஒரு கேள்வி கேட்டா என்கிட்டே எதிர் கேள்வி கேப்பியா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. சாயங்காலம் பொழுது சாஞ்சு ராத்திரி ஆரம்பிக்கிற முதல் ஜாமம். பரவாயில்லையே, இந்த கணக்கெல்லாம் உனக்கு தெரியுமா? நீ வளர்த்த பொண்ணுனா இத்தனை வருஷம் நான் உன் பின்னாடி தானே சுத்திட்டு இருக்கேன். இது கூடவா தெரியாம இருப்பேன்? சரி, நான் சொல்றத இப்ப கவனமா கேட்டுக்க. ஆந்தைங்க அதி உக்கிரமா இருக்கிற ராத்திரி பொழுதும் பறவைங்கெல்லாம் கண்ணு முழிச்சு கீச்சு கீச்சுன்னு கத்துற விடியற காலை பொழுதும், இந்த ரெண்டு பொழுதும் சந்திக்கிற அந்த நாழிகையில வேதவல்லி அம்மா கொடுத்த பேழை பெட்டிய பாதுகாப்பா கொண்டு போய் வைக்கணும். சரியா? சரி துர்கா, ஆனா பேழைய எங்க வைக்கணும்னே சொல்லலையே. அது எனக்கும் தெரியாது. அது நீ புறப்படுறப்ப அந்த பெட்டியே உன்னை வழிகாட்டி கூட்டிட்டு போகும். அந்த பெட்டிய வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு திரும்பி பார்க்காம வேதவல்லி அம்மா வீட்டுக்கு போய் அவங்க பாதுகாப்புல இருந்துட்டு விடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு போயிடு. ஏன் இதுக்குன்னு கேள்வி கேட்க தோணுது. ஆனா வேண்டாம். எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? நீ சொன்னத சொன்னபடியே செஞ்சிடுறேன். சரி கௌரி. அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது. துர்காமா சொன்னத அப்படியே செஞ்சிட்டீங்க. அப்படிதானம்மா? ஆமாண்ணே.
அம்மா இப்ப நம்ம வேதவல்லி அம்மா வீட்டுக்கு தானே போறோம். ஆமா, ராத்திரி அவங்க வீட்ல தங்கிட்டு காலையில தான் நம்ம வீட்டுக்கு போகணும். ஆதி துர்கா தாயே, வாழ்வு ஆனவள் ஆதி துர்கா, வாக்கும் ஆனவள், வானில் நின்றவள், இந்த மண்ணில் வந்தவள், தாழ்வு அற்றவள், ஆதி துர்கா தாயுமானவள், தாபம் நீக்கியே என்னை தாங்கும் ஆதி துர்கையே, தேவி துர்கையே, ஜெய ஜெய தேவி துர்கையே. जय जय देवी दुर्गये, जय जय देवी दुर्गये, जय जय देवी दुर्गये.
ஆதி துர்கா தாயே, நீ உன் வேட்டைய ஆரம்பிச்சு வைக்கிற நேரம் வந்துடுச்சு. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் காளி. ஓம் ஸ்ரீம் ஐம் காளி. சாமி, நான் சொன்ன எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டியா? எல்லாம் தயாரா இருக்கு சாமி. சரி, போய் அதை எடுத்துட்டு வா. சரிங்க சாமி. ஓம் ஸ்ரீம் ஐம் காளி. ஓம் ஸ்ரீம் ஐம் காளி. ஓம் ஸ்ரீம் ஐம் காளி. வைரா, நான் கேட்ட எல்லாம் எரும கடாயோட ரத்தம் வந்துடுச்சா? வந்துருச்சு சாமி. போய் அதையும் எடுத்துட்டு வா. சரி சாமி. போ. தாயே காளி. ஓம் ஸ்ரீம் ஐம் காளி. ஓம் ஸ்ரீம் ஐம் காளி. இந்தாங்க சாமி. ஓம் கிரீம் ஐம் காளி. Cream, 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 காளி. வைரா, சாமி, சண்டாளி தேவதைக்கு முன்னாடி நின்னு அந்த தேவதைகளுக்கு காவல் காத்துட்டு வர்ற அதி பயங்கரமான துர்தேவத பிள்ளைகளை வர வச்சு இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை நடத்த போறேன். ஐம்பூத சக்திகளை தவிர வேற எதனாலையும் பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாது. மீறி எந்த சக்தி எதிர்த்து நின்னாலும் அதை துவம்சம் செஞ்சுட்டு நாம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை செஞ்சு கொடுக்கிற ஆற்றல் அந்த பிள்ளைக்கு உண்டு. பில்லி சக்திய ஒரு மாந்திரிகன் தன் வாழ்நாள்ல ஒரு முறை மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இந்த பூஜையை நடத்தி பிள்ளைகள் வர்ற நேரம் நீ இங்க இருந்தா அது உன் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அதனால நீ இங்க நிக்க வேண்டாம். சீக்கிரம் இந்த இலைகளை எல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துல வை. சரிங்க சாமி.
சாமி எல்லாம் தயாரா இருக்கு. ம், சரி, நீ போய் வெளியே இரு. சரிங்க ஓ, சாமி. ஸ்ரீம் ரீம் காளி, ஸ்ரீம் ரீம் காளி தாயே. அம்மா தாயே, உன் அனுமதியோட பிள்ளை தேவதைகளை வரவழைச்சு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன். எப்பவும் எனக்கு துணையா இருக்கிற மாதிரி என்னைக்கும் எனக்கு துணையா இரு. நான் நினைக்கிற காரியத்தை என் தாயே நீ செஞ்சு கொடு. என்ன நம்பி இங்க வர்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பையும் எனக்குமான பாதுகாப்பையும் நீதான் தரணும் தாயே. இத நீ எனக்கு செஞ்சு கொடுத்தா என் வாழ்நாள் முழுக்க உனக்கு நான் சேவகம் செஞ்சு என் நன்றியை செலுத்துவேன் தாயே. என்ன நீதான் அருள் புரிஞ்சு வழி நடத்தணும் தாயே. அம்மா தாயே காளி. ஸ்ரீம் ரீம் ஐம் காளி, ரூம் ஸ்ரீம் ஐம் காளி, க்ரீம் ரீம் ஐம் காளி, ஸ்ரீம் ரூம் ஐம் காளி, ரூம் ஸ்ரீம் ஐம் காளி. ஸ்ரீம் ரீம் காளி. பிள்ளைகளே வாருங்கள், பிள்ளைகளே வாருங்கள், வாருங்கள் பிள்ளைகளே வாருங்கள். வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க பிள்ளைகளே. நீங்க என்னோட கட்டளைகளை
நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா என் உசுறு இந்த உடம்ப விட்டு பிரபஞ்சத்துல காற்றோட கலக்கற வர தினமும் எருமக்கடா ரத்தத்துல உங்களுக்கு நான் படையல் போடுறேன். இப்ப நான் இறங்கி இருக்கிறது மிகப்பெரிய காரியம். அத உங்களால மட்டும் தான் செஞ்சு முடிக்க முடியும். செஞ்சு முடிக்கணும். போங்க போங்க. நான் நினைச்சது நடக்க போகுது.